விஜயும் காவேரியும் அந்யோன்யமா பேசினாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. வெண்ணிலாக்கு எல்லா ஞாபகமும் திரும்பி கிடைக்குது. காவேரி வீட்டுல இருக்கிறவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஏத்துறது பார்க்கும்போது வெண்ணிலாக்கு அப்படியே பழைய ட்ராமா ஹிட் ஆகி அவளுக்கு எல்லா மெமரிஸும் ரீகெயின் ஆகுது. விஜய்கிட்ட பேச போனா விஜய் காவேரி காவேரின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறவங்க எல்லா கோவத்தையும் வெண்ணிலா கிட்ட காட்டுறாங்க. வெண்ணிலா பேசாம நம்ம ஹோமுக்கே கிளம்பிடலாம், நம்ம பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. கரெக்ட் டைமுக்கு வேற காவேரி வீட்டுக்கு கீ எடுத்து விஜய்கிட்ட கொடுத்து நாங்க வீடு வெக்கேட் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம் சொல்லி போறாங்க. இது பார்த்த உடனே வெண்ணிலா இருங்க காவேரி, நீங்க எங்கேயும் போக கூடாது, நீங்க விஜய் கூட தான் வாழணும். இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நான் பார்த்தேன் விஜய் எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்றாங்கன்னு. ரொம்ப கொலாப்ஸ் ஆகி அழுதுட்டே இருந்தாங்க. காவேரி சேச்சா அப்படியெல்லாம் இல்ல வெண்ணிலா, எனக்கு விஜய் பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இப்ப நான் ஒரு சுச்சுவேஷன்ல கிடையாது. என் வீட்டுல இருக்கிறவங்கள என்னால சொல்லி புரிய வைக்க முடியல. சோ வேற வழி இல்லாம நான் கிளம்புறேன். அம்மா வேற ஹார்ட் பேஷண்ட், அவங்கள என்னால கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. விஜய் காவேரி கூட இருந்த எல்லா நினைவுகளையும் யோசிச்சு அழுகுறாங்க. என்னால முடியல, காவேரி இல்லாம என்னால வாழவே முடியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காவேரி எதுவும் சாப்பிடாம கொள்ளாம அழுதுட்டே இருக்காங்க. ராகினி வேற உள்ள போந்து இதுதான் கரெக்டான டைம், நாம எப்படியாச்சும் வெண்ணிலா மனசு மாத்தி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இதோட என்னோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.